இன்றைய செய்தியின் தலைப்பு தாவீதின் ஆத்தும பயணம். அல்லேலூயா. தாவீதின் ஆத்தும பயணம். தாவீதை குறித்து சொன்னாலே ரெண்டு காரியம்தான் முக்கியமாக அப்படியே ஓடிட்டுருக்கும், வேகமாக ஓடும். ஒன்று, தாவீது சிறுவனாக இருந்தும் கோலியாத்தை கொன்றான். இரண்டாவது, தாவீது பட்சேபாளிடம் பாவம் செய்தான். இந்த ரெண்டும் தான் ஓடும். அதோட நிறைய ஆட்களை இது சேனைகளை அடிச்சிருக்கான், தவிர்த்திருக்கான், எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவனுடைய வீரகிருத்திய செயலில் வந்துடும். அவன் செய்த பெரிய காரியங்கள், அவனுக்கு இருந்த பெரிய சேனைகள், அவன் கர்த்தர் மேல் கொண்டிருந்த வாஞ்சைகள், அதெல்லாம் வரும். அவன் செய்து முடித்த ஏராளமான காரியங்களை வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் அவன் ஆத்மாவிலே சுமந்து திரிந்த ஏராளமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யாரும் அதை அதிகம் கவனிப்பது இல்லை. அவன் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட ஆவிக்குரிய உலக ஆசீர்வாத வசனங்களை நாம் சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். ஆவிக்குரிய உலக வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதமான வசனங்களை நாம் சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதமான காரியங்களை நாம் அறியாதிருக்கிறோம். அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, தூதர்கள் உன்னை சுமந்து கொண்டு போவார்கள். இதெல்லாம் நமக்கு நம்ம ஏற்கனவே தந்தாச்சு, இது கேட்க வேண்டியதில்லை, தருவார். அதெல்லாம் சாங்ஷன், அதை கேட்போம். ஆனால் அவன் ஆத்மாவில் சுமந்தான் பாருங்க பாரங்கள், அதை நம்ம காணவே மாட்டோம். ஆண்டவரே, என் ஆத்மா நடுங்குகிறது, என் எலும்புகள் உலர்ந்து போகிறது, நான் பயந்து சாகிறேன், எனக்கு நடுக்கம் உண்டாகிறது, திகில் என்னை பிடித்தது, சத்துரு என்னை இழுத்து கொண்டே போகிறான். இதெல்லாம் என்னென்னு தெரியாது. அவனுடைய ஆத்ம பாரங்கள் என்ன, அவைகள் தான் நம்ம முக்கியமாக எழுதப்பட்டிருக்கு. அதை நாம் கவனிக்க தவறுகிறோம். காரணம், நாம் இன்று அநேகர் ஆவிக்குரியவர்களாய் இல்லை. கடினமாக பேச நினைக்காதுங்க. எனக்கு கர்த்தர் பேசுகிறத உங்கள்கிட்ட பேசுகிறேன், அவ்வளோ. வாசிக்கலாம். சங்கீதம் 27 வசனம் சொல்லுங்க. 4:5. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த வசனங்களையும் அது வெளிப்படுத்தும் அந்த ஆசீர்வாத சத்தியங்களையும், ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய உண்மையான வாஞ்சைகளையும் அநேக வசனங்களிலே அங்கே தாவீது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் எவ்வளவு அக்கறையோடு நாம் அதை வாசிப்போமோ அந்த அளவு தான் அது நம்முடைய உள்ளத்தில் தங்கும். நம்முடைய வரவு செலவு கணக்கு நாம் எப்படி எழுதுகிறோம், எல்லாரும் எழுதுகிறல தெரியல. நீங்கள் அதை எவ்வளோ கணக்கு வச்சுருக்கீங்க, உங்கள் மைண்டில் இருந்து போகுமா? போகாதில்லை. பிப்ரவரி மாதம் யாராவது 25 ரூபா கடன் வாங்கினா நவம்பரில் மறந்து போவீங்களா? மார்ச்சில் 7 பிப்ரவரி தானாலும் மறங்க, அந்த 25 ரூபா தரல ஞாபகம் இருக்குது. என்ன செய்தில்ல இருக்கா இல்லையா? சொல்ல மாட்டீங்களோ? ஒரு சந்தர்ப்பம் வந்து அது ஆமாம்மா, அன்றைக்கு ஒரு 7 வருஷம் 25 ரூபா வாங்கினா இன்னும் தரலன்னு சொல்லாமலாம் இருக்கிறோம். பராதி இல்லை, சொல்கிறோமில்ல, அவ்வளவு ஞாபகம் வைக்கிறோமில்ல வசனங்களையும். இது உலகத்தில் உள்ள வாழ்க்கை, ஆவிக்கேற்ற வாழ்க்கையில் நடத்துகிற வசனங்களையும் நாம் எந்த அளவு ஆராய்ந்து பார்க்கிறோம், எந்த அளவு மனதில் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமாக இருங்களேன். அல்லேலூயா. அழகாக சொல்கிறாரு. இதே காரியத்தை பல வசனங்களை சொல்கிறார் சங்கீதத்தில். நிறைய இடத்துல பார்க்குறேன். எனக்கு கூட எல்லாம் இப்போ நான் வாசிப்பேன், ஞாபகம் இருக்காது, நிறைய இடத்துல இருக்குது. அப்போ அதில் ஏற்கனவே 2 இது 3வது வாரம் இந்த செய்தி கொடுக்குறேன் தொடர்ந்து. இதில் குறிப்பாக உங்களுக்கு இது முகவரியாக 2 சொல்லிடுறேன். அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக ஒன்று இருக்குது.
மகிமைன்னு சொன்னால் நம்ம ஏதோ அவர் நம்ம பெரிய ஆள் ஆக்குறது அப்படின்னு நினைப்போம். நிறைய போல பாடல் கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணி ஆவியானவர் வழித்திடுபடி இல்லைன்னா அவர் பார்த்து கடைசியில் சொல்லிட்டாரு, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஜோனியே பார்க்குறேன், தேவ பிரசன்னத்தை சரியாக உணர முடியல. அவருடைய பிரசன்னம் எனக்குள் நிறைவாகல. என்னால் இதுக்கு மேலே காத்திருக்க முடியாண்டவரே, என் ஆத்மாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன். வேற எந்த எண்ணத்தையும் கொண்டு வரல. ஜோனும் போது அதை அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இதான் இல்லை. என் ஆத்மா உண்மை சந்தியாதபடி என் எவ்வளவு தன்னுடைய சரீரத்தை கட்டுப்படுத்தி இருப்பார் பார்த்தீங்களா? சரீரமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிராய் போராடுகிறது என்றல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சரீரம், தாவீதின் சரீரம், பழைய ஏற்பாட்டின் சரீரம் உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்வாரானால் எவ்வளவு பெரிய தேவ மனுஷன் பாருங்க. அவருடைய அந்த பழைய ஏற்பாட்டின் எல்லைக்குள்ளே புதிய ஏற்பாட்டின் புத்திரராகிய நாம் இன்று செல்ல முடிகிறதா? எண்ணி பார்க்க முடிகிறதா? எட்டி பார்க்க முடிகிறதா? நம்ம யாரையா சுட்டி காட்ட முடிகிறதா? மட்டுப்படத்தான் முடிகிறது. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஆத்மாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன். எவ்வளவு தைரியம் அவருக்கு, எவ்வளவு நம்பிக்கை அவருக்கு. நான் வந்துடுறாங்க, உங்களுடைய பிரசன்னால் ஏறி நிரப்புங்க, நீங்கள் அங்கே வாங்க, அல்ல நான் வரேன், ஆத்மா உயர்த்துகிறேன். ஆண்டவரே பத்தாது, நீங்கள் என்னோட இடப்படுகிற இந்த நிலை பத்தாது, நீங்கள் என்னோட பேசுகிற இந்த அளவு பத்தாது, எனக்கு இன்னும் அதிகம் வேணும். அதனால் நான் அங்கே வரேன், ஆத்மா அங்கே வரட்டும், உம்மிடத்தில் உயர்த்துகிறேன். அல்லேலூயா. இவையெல்லாம் ஒரு ஆவிக்குரிய விசுவாசியுடைய அனுபவங்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ என்ன போச்சுன்னா, அநேக விசுவாசிகளும் கூட வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்களை விட அதிக சத்தியங்கள் தெரிந்தவர்களாய் மாறி போகிறாங்க. நிறைய இடங்கள் நீங்களே பார்ப்பீங்க எல்லாம். அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. நம்மை கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்வாராக. அல்லேலூயா. நம்மை கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்வாராக. அப்போ ஆத்மாவை உயர்த்துகிறேன் அப்படி சொல்கிறாரு. எதுக்கு, என்ன விஷயம்? அவருக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த ஆத்மா அப்போ இதில் சில காரியங்களை சொல்கிறாரு. நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, துக்கப்பட்டு போகக்கூடாது, இப்படி நிறைய காரியங்களை எல்லாம் சொல்கிறாரு. உங்களுடைய வழியை போதிங்க, உங்களுடைய பாதையை எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், இது 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சாந்த உணவுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த உணவுள்ளவருக்கு தங்கள் வழியை போதிக்கிறார். அடுத்து 12வது வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு இது மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். வழியை போதிக்கிற தேவன். 25:4 பார்த்தீங்கன்னா, உம்முடைய பாதைகளை எனக்கு போய் தரலும். எதுக்கு ஆத்மா உயர்த்துறேன்? உம்முடைய வழிகளை, 4வது வசனம் 25:4, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதியும். 4வது வசனம். அப்போ எனக்கு கிடைக்கல, நான் என் ஆத்மா உயர்த்துகிறேன். எனக்கு இது வழி தெரியணும், என் பாதை தெரியணும். வழின்னா என்ன, பாதைன்னு என்ன, எல்லாம் ஒன்று தானே. ஆமாம், பொதுவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டாக போட்டிருக்கிறதுனால சொன்னால் எனக்கும் தெரியாது. வழினா நம்ம கால்களால் நடந்து போகிறோம்ல, வழி ஒரு விளக்கிலையும் போவோம், அங்கேயும் போவோம், இங்கேயும் போவோம். வழி நான் போன்ற இடத்துக்கு போகிறோம். பாதை போடப்பட்டது, வண்டி போகிறது பாதை, கால் போகிறது வழி. எப்படி எடுத்துக்கிட்டோம் ஒன்றும் இல்லை. அதில் பெரிய விளக்கெல்லாம் கிடையாது. எப்பப்போ எப்படி போகணுமோ அப்பப்போ போகணும். இப்போல்லாம் எல்லாம் ரோடு தான். முன்னால் கொஞ்சம் ரோடு இருக்கும், பிறகு என்ன ஒரு ஓடை இருக்கும், எல்லாம் வழி அப்படி இப்படி தான் போகும். அது சின்ன காலடி வழியாக இருந்தாலும் சரி, இது வண்டி வழியாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் போதிக்கணும், நான் தெரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு 4வது வசனத்தில் தெளிவாக சொல்கிறாரு. அதற்கு என்னுடைய ஆத்மாவை உயர்த்துகிறேன். எல்லாத்துக்கும் கிடைக்கலன்னா ஆத்மா உயர்த்தணும். ஒரு நல்ல ஒரு ஆலோசனை. கிடைக்கலன்னு திரும்பி வந்துடாதுங்க, ஆத்மாவை உயர்த்துங்க, தேவனிடத்தில் உயர்த்துங்க. சங்கீதம் 143 பார்த்தீங்கன்னா இதே தான் சொல்லுவார். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இந்த அதிகாலையில் அந்த காரியத்தை இன்னைக்கு நம்ம யார்கிட்ட காலையில் வரக்கூடிய அந்த
இது யங் யூத், சிறிய வாலிபர்கள், அவர்களுக்கு இந்த இதை சொன்னேன், நீ எப்படி எழும்பணும் அப்படின்னலாம். அந்த பையமாருக்கு தாய்மாரெலாம் கவனிச்சிடுங்க, தாய்மார் தந்தைமார் ஒரு 4:45 மணிக்கு அவங்கள எழுப்பி விடுங்க சொல்லிடுங்க. ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், பிறகு சரியாயிடும். அவங்கள எழுப்பு. அநேக வீட்டில் என்னென்ன தெரியுமா, தாயார் எழுப்புவாங்க, எலும்பு தவிர அவனை சும்மா இடத்துக்கு கொஞ்சம் சும்மா உறங்கிட்டு இப்படின்னா அப்படி அப்படின்னா இப்படி இருக்கும். வேண்டாம், 2 பேரும் சேர்ந்து எழுப்புங்க. 4:45 மணிக்கு பிள்ளைகளை எழுப்புங்க, 5 மணிக்கு அவங்க உட்காரட்டும். ஒரு 15 நிமிஷம் அவங்க ஜெபிக்கட்டும், வேதம் வாசிக்கட்டும், பிறகு பாடங்களை படிக்கட்டும், சாயங்கால நேரத்தில் பைபிள் கொஞ்சம் கூட படிக்கட்டும். அல்லேலூயா. பிள்ளைகளை உருவாக்குங்க. சர்ச்சைக்கு இன்னைக்கு போக முடியாது, ஏன்னா ஒரு டியூஷன் இருக்குது, பிள்ளைகளுக்கு எடுத்து போட்டிங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் என்ன அப்படி போகிறீங்க? இன்னைக்கு சண்டே நினச்சா இன்றைக்கி ஒரு டியூஷன் உண்டு பாஸ்டர், அதுதான் பிள்ளை போயிட்டான். பிள்ளைகளை நடத்துகிற வழி. அல்லேலூயா. ஜாக்கிரதை. ஒன்று சொல்லிட்டான், நீங்கள் நினைக்கிறபடி இன்றைக்கி இந்த தம்பி மாட்ட ரெண்டு டாக்டர்மாருக்கு இது கதை சொல்லிகிட்டு இருந்தேன், அது இப்போ சொல்ல அப்படில வீட்டில் போய் கேட்டுங்க. நீங்கள் நாம் பிரயாசப்பட்டு எதில் நாம் ஏற்படுத்தினாலும் அது தேவன் ஆசீர்வதித்தால் தான் அது ஆசீர்வாதமாக இருக்குங்க, அல்லது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆமாம், எதை செய்தாலும் கர்த்தருக்கு பயந்து செய்யுங்க. கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னு தெரிஞ்சு பார்த்து செய்யுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அதுக்காக பிரயாசப்படுங்க, காத்துருங்க. எந்த கடைசியும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு கைக்கு நேரிடுகிறத செய்யுங்க. கைக்கு நேரிடுகிறதை செய்யுங்கள். கைக்கு நேரிடாததை எட்டி பறந்து பிடிக்காதிருங்கள். புரியுதா? என்ன செய்யறது? அதான் பிரசங்கியில் ஒரு வசனம் வாசித்தோம், பிரசங்கி 5:19. நல்லா கவனிச்சிடுங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதில் புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா. அல்லேலூயா. கிடைக்காததை எட்டி பிடிக்காதுங்க. கர்த்தர் வைத்தது எந்த எமயமையில் இருந்தாலும் ஏறி போங்க. புரியுதா? என்ன சைக்கிளில் போச்சுன்னா நான் சைக்கிளில் சந்தோஷமாக போகணும், பாட்டு பிடிச்சிட்டே போகணும். காரில் போனால் தான் பாடுவேன், சைக்கிளில் போனால் பாட மாட்டேன். ஏமாந்துடாதுங்க. உங்களுடைய சந்தோஷம் நீங்கள் வைத்திருக்கும் ஒரு காரை விட பெருசு. உங்களுடைய சந்தோஷம் நீங்கள் வைத்திருக்க ஒரு சைக்கிளை விட பெருசு. எதை விடையும் பெறுது உங்களுடைய சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் எவ்வளவு அருமையானது தெரியுமா? தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என்றால் அது எவ்வளவு மேலானது தெரியுமா? தேவனுடைய சித்தப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ள அதை தேவனுக்கு நேராக, உன்னதத்துக்கு நேராக ஆத்மாவை உயர்த்தி அதை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. கண்களை உலகத்துக்கு நேராக செலுத்தி உலகத்துக்கு அடுத்தவைகளை தேடுகிற ஒரு ஆபத்து உண்டு. ஆத்மாவை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆசீர்வாதங்களை தேடிக்கொள்கிற ஒரு சிறிய கூட்டம் உண்டு. நீ எப்படி இருக்க விரும்புகிறீங்க? சரி, பல அந்த ஆளை போல இந்த ஆளை போல அந்த குடும்பம் போல இருக்கணும், தப்பு இல்லை. ஆனால் தெளிவாக இருக்கணும். பைபிளில் யாரையாவது போல இருக்கணும்னு யாராவது நினச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. பைபிளில் எத்தனை சாட்சி இருக்கு? அவர் சொன்னார், மேகம் போன்ற திரளான சாட்சி இருக்கு, அதில் யாரையாவது போல நான் இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் நாம் நினச்சிருக்கோங்க? அல்லேலூயா. தம்பிமார் நினச்சிருப்பீங்க. ஏன்னா இந்த பருவத்தில் அந்த எண்ணெயில் அவர் அப்படிதான் நோக்கலே பரவாயில்ல. யோசுவா போல இருக்கணும்னு நினைக்கலையா? நீங்கள் மோசை போல கடலை பழக்கணும்னு நினைக்கலையா? என்ன சாம்? சாம் நடத்திருக்கான் பாருங்க. இந்த பருவத்தில் அது போல் பிள்ளைகளை கேட்டாச்சுன்னா சொல்லுவாங்க, இந்த பருவத்தில் அந்த எண்ணம் வருங்க. எனக்கெல்லாம் ரொம்ப வந்து ஆமாம், கொஞ்சம் அந்த வாலிபரை தாண்டும் போது தான், அந்த இளவாலிபர் பருவத்தை தாண்டும் போது தான் நல்லா கொஞ்சம் வித்தியாசமாக போயிட்டு. வேத்தை விட்டு ஆண்டவரை விட்டு விலைக்கு போனேன், ஆனால் நேரமே விட்டு விலகலை. அது நல்லன்னு சொல்லலை காலம். இந்த பருவத்தில் அப்படி வரணும். நான் அன்னார் போல் இருக்கணும், நான் தெவோரால் போல் இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், யோசுவா போல் அடிக்கணும்,
மோசே போல் அடிக்கணும், கிதியோனை போல் அடிக்கணும், இயேசுக்காக நிற்கணும், இயேசுவோடு கூட நிற்கணும். ஓடிப்போன யூதாசு போல இருக்கக்கூடாது. நான் 20 காசு இல்லை, 2 கோடி காசு வந்தாலும் எனக்கு தேவை கிடையாது. நான் இயேசுவோட நிற்பேன், பேதுருவோட நிற்பேன், பவுலோட நிற்பேன், பர்னபாவோட நிற்பேன். அல்லேலூயா. தொடர்ந்து வருகிற சரித்திர புருஷர்களை வாசிக்க கேட்கிறோம் அல்லவா? இந்த சரித்திரங்களை தொடர்வது யார்? இதை உறுதியாய் பற்றிக்கொள்வது யார்? உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதானே அவர் தன்னுடைய கரங்களை சிலுவையில் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். எனக்கு ஒன்றும் பண்ண முடியலப்பா, என்ன பண்ண முடியுமோ பண்ணி உங்களை எல்லாம் ரட்சித்துட்டேன், எதிராளியான சாத்தானை தோக்கடிச்சிட்டேன். உன்னை கட்டுவார் எவரும் இல்லை, உன்னை நெருக்குவார் உடைப்பார் எவரும் இல்லை. நீ உடலை உன்னை விடுவித்திருக்கிறேன், நீ என்னை விட மேலான காரியங்களை செய்யலாம் என்று இயேசு சொல்லவில்லையா? அல்லேலூயா. என் ஆத்துமாவை உமக்கு நேராக உயர்த்துகிறேன். உலகத்தில் எல்லாம் இருந்தாலும் அதற்கு மேலாய் அதை அனுபவிக்க அதிகாரத்தை தருகிற அந்த தேவனுக்கு நேராக நம்முடைய ஆத்மாவை ஏன் உயர்த்தக்கூடாது? சரி, ஆத்மாவை உமக்கு நேராக உயர்த்துகிறேன். சரி, எதுக்கு உயர்த்துகிறார் அப்படின்னு பார்த்தா பாருங்க, கொஞ்சம் அதை கவனிச்சிங்கன்னா, சங்கீதம் 143 அதில் ஒரு 3ஆம் வசனத்திலேருந்து பார்த்தா சில சின்ன குறிப்புகளை பார்க்கலாம். அதான் சொல்கிறாரு, என் ஆத்மா இல்லை சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தோர்களை போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என்னடா இது? தாவீது பெரிய வீரன், எதையும் சடவுடன் அடித்து நொறுக்கிடுவார், தூசியாக்கிடுவார். கோலியாத்தையே தூக்கி போட்டார், கோழி குஞ்சு மாதிரி. என்ன சொல்றாரு? சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகாலத்துக்கு முன்பாக மரித்தோர்களை போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். சத்துரு ஆத்மாவை தொடர்ந்து பிடிக்கிறான், நசுக்குகிறான், இருள இருத்துகிறான். ஆண்டவரே, என் ஆத்மாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து பேசிட்டு இருக்கேன். தாவீது வெளிப்படையான தன்னுடைய வீரகிருத்தியங்கள் அல்ல, தன்னுடைய ஆவிக்குரிய அந்த ஜீவியத்தின் ஒவ்வொரு படிகளை குறித்தும் பேசுகிறான், அனுபவங்களை குறித்தும் பேசுகிறான். உங்க ஆத்மாவை சத்துரு பிடிச்சி நசுக்கி வச்சிருக்கானா? ஏன்னா பாஸ்டர் போய் எப்போ நம்மளே கேட்குறாரு, உங்களை கேட்குறது தானே என் வேலைங்க. முன்னால் வந்து பயந்துட்டு இருப்பேன், யாரை ஏதோ சொல்லிடுவாங்கன்னு. எது சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நறுக்கி கர்த்தர் நடத்திட்டார். உங்கள் ஆத்மாவை யாராவது நசுக்கி வச்சிருக்கானா? வேதம் வாசிக்க முடியாதபடி, சாட்சியாக இருக்க முடியாதபடி, ஆண்டவர் உங்களை அடக்கி வச்சிருந்தா ஆண்டவருக்கு சாட்சியான காரியங்களை சொல்வீங்க. சாத்தை அடக்கி வச்சிருந்தா அடுத்தவங்களை பற்றி குறைஞ்சு விட்டே இருப்பீங்க. நம்ம எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க. நான் ஒரு பாவத்தை செய்து பாதாளத்துக்கு போக வேண்டாம். ஈஸியாக பாதாளத்துக்கு போகிற வழி என்னன்னு தெரியுமா? அடுத்தவங்கக்கிட்ட ஏதாவது குற்றம் இருந்தால் பாவம் இருக்கா கண்டுபிடிச்சு சொல்கிறது. ஈஸியாக கீழே போயிடலாம். எளிதான இது ஷார்ட்கட். ஜாக்கிரதையாக இருந்துடுங்க, தெரியாமல் போயிடறாங்க. ஆமாம். அப்போ ஒரு ஆபத்து, தாவீதுடைய அனுபவம், ஆத்மாவை சத்துரு தொடர்ந்து பிடிக்கிறான். நம்முடைய ஆத்மாவை சத்துரு தொடர்ந்து பிடிக்கிற ஒரு ஆபத்து நமக்கு உண்டு. வாலிப தம்பிகளே, பிள்ளைகளே, உங்கள் ஆத்மாவை சத்துரு தொடர்ந்து பிடிக்கிற ஒரு ஆபத்து உண்டு. அல்லேலூயா. இனி நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன், இந்த சீரியல் பார்க்க மாட்டேன், செல்போனை எடுக்க மாட்டேன். இது திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அந்த பாட்டு மட்டும்தான் கேட்பேன், வேற ஒன்று கேட்க மாட்டேன். புதன்கிழமை இப்போ இந்த அரசியல் கொஞ்சம் அந்த என்னன்னு கற்றுக்கலாம்ல. வியாழக்கிழமை அந்த அரசியலோடு கேட்கும்போது இன்னொன்று வந்துடும், அது கொஞ்சம் அதை ஆஃப் பண்ண மாட்டோம், வச்சுருப்போம். வெள்ளிக்கிழமை நம்ம கையை அதை ஆன் பண்ணும். அதுவரை இல்லாத இதுகளெல்லாம் விருத்தியோடலாம் அதை வரும். இதுதான் சத்துரு தொடர்ந்து பிடிக்கிறது. அல்லேலூயா. விட்டுட்டு போக மாட்டேன். அந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா இல்லையோ? நல்ல பிள்ளைகள், ஜாக்கிரதையா இருங்க. டேக் எ ரைட் டிசிஷன், போல்ட் டிசிஷன்.
உறுதியான ஒரு தீர்மானங்க. ஆமாம், இதெல்லாம் உறுதி இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். இந்த வைராக்கியம் மனுஷனுக்கு எதுக்குன்னா இதுதான். முன்னால் இவனை அடிக்கணும் பிடிக்கணும் இருக்கும், இப்போ இல்லை. வைராக்கியம் இதுதாங்க, சத்ருக்கு எதிராக ஒரு வைராக்கியம். அதான் இந்த இது எவரே தானே, எவரே ஆமாம் எவரே தான் இருக்கிறேன். பாவத்துக்கு எதிராக போராடுவதில் இரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்படி நிற்காதவரை உங்கள் ஆத்துமாக்களை சத்துரு தொடர்ந்து பிடிப்பான், இழுத்து கொண்டு செல்வான். சிங்கம் பிடித்து செல்வது போல இழுத்து செல்வான், பிராணனை தரையோட நசுக்குவான். எவ்வளவு கரெக்டாக இருக்கு பார்த்தீங்களா? தரையோட நசுக்குவான். எங்கள் இப்போ நான் அப்படி ரொம்ப பார்க்கல. எங்கள் காலத்துலலாம் சண்டை வந்தோன்னா பிடிச்சி கிலோ போட்டு பிடிச்சி இப்படி தான் இது மிதிப்போம், தரையோடு தான் மிதிப்போம். சத்துரு தரையோடு நசுக்குவான். எப்படி இருக்குங்க? தரையோடு நசுக்கிறான். அடுத்து தரையோடு நசுக்கி மரித்தவர்களை போல செத்த போல நடப்போம். மரித்தவர்களை போல வெகுகாலம் இருளிலே இருக்க பண்ணுகிறான். எத்தனை நாள் சோதனைக்குள்ளே முங்கி கிடக்கிறீங்க? எத்தனை நாள் பலவீனத்தில் முங்கி இருக்கிறீங்க? இந்த நண்பன் வரக்கூடாதுன்னு நினைக்கணும், வந்துடுறான். அதுவரை தீர்மானம் உறுதியாக இருந்து அவனை கண்டுவானே சரி வெளியே போயிடுவோம். இப்படி தான் போய் அநேக வாலிபர்களை காணலை. பதிலாக வருத்தமாக தான் இருக்குது. என்ன செய்கிறது? பியாண்ட் த லிமிட். எல்லாம் மீறி போனால் ஒன்றும் செய்ய முடியாது மக்களே. உங்களுக்கு சீனியர் வாலிபர்கள் நிறைய பேரை காணலை பார்த்தீங்களா? சர்ச் பக்கமே வரமாட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா? காரணம் என்ன? உலகத்தோட இந்த உலகத்தோட சாட்சி நம்ம சர்ச்சு மோசமாட்டா இருக்கு. சொல்லுங்களேன் நீங்களே. உலகத்தில் அந்த ரோட்டு பக்கத்தை விட, அந்த பஸ் ஸ்டாண்டை விட, அந்த குளம் பஸ் ஸ்டாண்டை விட, அல்லது சில வீடுகளை விட நம்ம சர்ச்சு மோசமாட்டா இருக்கு. ஏன் வரமாட்டேங்கிறாங்க? அதுதான் சத்துரு பிடித்து இழுத்து கொண்டு போய் ஆத்மாவை தரையோடே நசுக்கி அநேக நாளுக்கு மரித்தவர்களை போல ஈருளில் இருக்க பண்ணுகிற அனுபவங்கள். எத்தனை பேர் புரியுதா? வாலிப தம்பிகளே, தெளிவாக சொல்கிறேன்னா விளங்க கேளுங்க, வீட்டில் வந்து கேளுங்க. நானும் பயத்தோட, ஏன்னா இது நானாக சொல்கிறதில்ல, கொஞ்சம் பயத்தோடு தான் சொல்கிறேன். நான் சொல்லாட்டி நான் குற்றவாளி ஆயிரேன்னு சொல்கிறேன். நான் அவ்வளோதான். இவ்வளோ காலம் பயந்தாச்சு, இனி எத்தனை நாளுங்க பயந்து? இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு ஒரு தீர்மானம் ஆயிடுச்சு. சோதரம் அவன் இருளில் இருக்கிறவனே, செத்தவனை போல் இருக்கிறவனே. செத்தவனை போல் இருக்குன்னா அது இப்போ இது அதுக்கு அர்த்தம் என்ன? பாவம் செய்தால் பாவம் செய்யணும்னு தெரியாது, நல்லது தெரியாது, அப்படியே செத்த அனுபவம், ஆத்மா செத்த அனுபவம். தாவீது பாவம் செய்தார், அழுதாரு. இன்னைக்கு நம்மகிட்ட சொல்றாரு, கடைசி தலைமுறைக்கும் நான் செய்த தப்பு தெரியணும். இன்றைக்கு நான் செய்கிற நன்மைகள் எல்லாருக்கும் தெரியணும். பாவத்தை மூடி மறைச்சிடணும், நல்ல இரும்பு பட்டிகள் வச்சிடணும். தாவீது ஏன் பாவத்தை எல்லாருக்கும் சொல்லப்பா? அதுதாங்க அவனுக்கு மேன்மை, நமக்கு அதுதான் மேன்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இருளில் இருக்க பண்ணுகிற அனுபவம் இருக்குமானால், அருமையானதோட பிள்ளையே, இன்று உன் ஆத்மாவை ஆண்டவருக்கு நேராக உயர்த்து. அதுக்கு ஆலயத்தில் வா, ஆலயத்தில் அமர்ந்துரு. நம்ம சர்ச்சில் எரிகோ ஜெபம்னு ஒரு ஜெபம் வச்சுருந்தோம், ஞாபகம் இருக்கா? அடுத்த ஆராதனை எரிகோ ஜெபம் நிறைய இருக்குது, ஞாபகம் இருக்கா? தலை எப்படி ஆட்டுங்களா? இருக்குன்னா அப்படி ஆட்டுங்க. இல்லையோ? இருக்கு. கர்த்தராசிப்பார். அதாவது 6 நாள் ஆலயத்தில் ஒவ்வொரு மணிக்கூர் நேரம் வந்து ஜெபம் பண்ணுங்க. எரிகோ ஜெபம் தான். 7ஆவது நாள் அது குறிப்பிட்ட காரியங்களோட, சும்மா வந்துருந்து குறிப்பிட்ட வாழ்க்கையில் உள்ள காரியம், மேற்கொள்ள வேண்டியது, செய்ய வேண்டியது, இது கிடைக்க வேண்டியது, இப்படிப்பட்ட காரியம் போராட்டம் இருக்கா? 6 நாள் வந்து ஒவ்வொரு மணிக்கூர் ஜெபம் பண்ணுங்க. 7ஆவது நாள் எத்தனை மணிக்கூர்? 7 மணிக்கூர் ஜெபம் பண்ணுங்க. அப்படிங்கிற எரிகோ ஜெபம் வச்சுருந்தேன். இப்போவும் செய்யலாம், நாங்கள் நிப்பாட்டலை, இப்போவும் செய்யலாம். ஆர்வம் உள்ளவங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஆண்டவர், நான் இதற்காக வரேன் ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் ஒரு மணிக்கூர் நான் ஜெபம் பண்ணுவேன். 7ஆவது நாள் 7 மணிக்கூர் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் முன்பாக நீங்கள் ஆராய்ச்சியோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மேன்மைப்படுத்த கர்த்தருக்கு மாத்திரம்தாங்க முடியும். உலகத்தான சாத்தான் எவ்வளோ வேணா ஃப்ரீயாக விட்டுருவான். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய பாதைகளை நில்லாவிட்டால், அவருடைய சித்தத்தின்படி இருக்காவிட்டால்
மேன்மேடவே முடியாது. எவ்வளவு கட்டிக்காரத்தனம் பிரயாசம் எல்லாம் இருந்தாலும் கீழே போயிடுவோம். சத்ரு இருளில் இருக்க பண்ணுவான். ஆண்டவரே, என் ஆத்மாவை உமக்கு நேராக உயர்த்துகிறேன். அல்லேலூயா. என் ஆவி தியங்குகிறது. 4 வசனம். என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஆவி தியங்குது, இருதயம் சோர்ந்து. பூர்வ நாட்களை எல்லாம் நினைக்கிறேன், உமது செய்களை தியானிக்கிறேன், உமது கர்த்தன் கிரிகளை யோசிக்கிறேன். ஆண்டவரே, இப்படியெல்லாம் செய்தீங்களேப்பா. ஆபிரகாமுக்கு இப்படியெல்லாம் செய்தீங்களே, நோவாவுக்கு இப்படியெல்லாம் செய்தீங்களே, உலகமெல்லாம் தண்ணீர் அழித்த போது நோவை குடும்பத்தை காப்பாற்றினீங்களே, என் குடும்பத்தை நீங்கள் மறந்துட்டீங்களாப்பா. ஈசாக்கு இப்படியெல்லாம் செய்தீங்களே, யாக்கோபு இவ்வளவு பிரச்சனை உண்டு அவனுக்கு, ஆனாலும் அவனை கைவிடலையே, நீங்களும் யாக்கோபின் தேவன் நான் பேரை போட்டீங்களே, என்னை மறந்துட்டீங்களாப்பா. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்களை எல்லாம் தியானிக்கிறேன். பேதுரு அப்படியே ஜெயிலிருந்து வெளியே வந்தானே, இந்த கட்டுக்குள்ள ஜெயிலுக்குள்ள நான் வெளியே வர முடியலையே, என் பிரச்சனையை விட்டு வெளியே வர முடியலையே. எதிரிகள் எல்லாம் 1,86,000 பேரை அப்படியே சங்காரம் பண்ணுறீங்களே. 2 பேருக்கு இருந்து என்னெல்லாம் பண்ணுறாண்டவரை ஆஃபீஸில், என் ஊரில், என் சொந்தத்தில், என் பந்தத்தில் என்னை விடுவிக்கலையே. யாரையும் சங்காரம் பண்ணுங்கன்னு ஜோம் பண்ண வேண்டாம், என்ன விடுவியும் ஜோம் பண்ணலாமே. உமது கிரிகளை யோசிக்கிறேன், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். ஆத்துமா அங்கே வந்துட்டு உங்கள்கிட்ட என் கை இவ்வளவுதான் உயர முடியும் ஆண்டவரே. கையை அல்ல, என் கைகளை 2 கையையும் உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. தாவீதின் ஆத்தும பயணங்கள், தாவீதின் ஆத்தும பாரங்கள், தாவீதின் ஆத்தும பாதைகள். நாம் இந்த ஏரியா பார்க்கறதில்ல. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள ஒரு மனிதனாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்துவின் உபதேசங்களின் ரகசியத்தை, அதன் உண்மையான சக்தியை, அஸ்திவாரத்தை அவருடைய வாழ்க்கையின் இந்த ஜெபங்கள் அப்படியே வெளிப்படுத்தவில்லையா? வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் தேவன் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு அஸ்திவாரமாய், அலங்காரமாய் பழைய ஏற்பாட்டிலே இவைகள் அங்கே காணப்படுகிறது என்பதில் சந்தேகம் இல்லை. அவருடைய சாட்சிகள், வசனங்கள், வார்த்தைகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சீக்கிரமாக எனக்கு செய்விடும், என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்கிறவர்களுக்கு ஒப்பாவதற்கு முன்பு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அல்லேலூயா. நாம் ஆண்டோடைய முகத்தை தேடுறோமா? நீங்க தேடுறீங்களா? தேடுறீங்களா? யாருடைய முகத்தை தேடுறீங்க? நீங்க உங்களுக்குள்ள யோசிச்சுடுங்க. ஏன் தெரியாதுங்க, யாருடைய முகத்தை நீங்க தேடுறீங்க? அவர் சொல்றாரு, உமது முகத்தை எனக்கு மறையாதே ஆண்டவரே. நான் பார்த்தேன், அவர் முகத்தை காட்டல, நான் போறேன், எனக்கு என்ன அப்படி சொல்லலை. உங்க முகத்தை நான் பார்க்க முடியல ஆண்டவரே, உமது முகத்தை எனக்கு மறையாதுங்கப்பா, எனக்கு காட்டுங்க. உலகத்தில் எந்த முகத்தை பார்த்தாலும் எனக்கு ஆறுதல் இல்லை, எனக்கு அமைதி இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லை. உமது முகத்தை மாத்திரம் பார்க்கணும் ஆண்டவரே. முகத்தை மறையாதுங்கப்பா, உங்கள் முகத்தை காட்டுங்க. ஆலயத்திலே வந்து அமர்ந்திருந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை எனக்கு காணுங்க, எனக்கு மறையாதுங்க.